ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்பவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போறீங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்னெல்லாம் பண்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஈஸியா குக்கிங் எப்படி செய்யலாம்? அதுக்கு பார்த்தீங்கன்னா, 1, 2 டிப்ஸ் எல்லாம் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ சண்டே பார்த்தீங்கன்னா, சண்டே மார்னிங் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறோம். எதுக்கு அப்படின்னாக்கா, சும்மா வந்து நம்ம ஒரு டெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளட் டெஸ்ட் குடுக்கறதுக்காக போறேன். ஸோ அங்க போயிட்டு நேரா வந்து கொஞ்சம் பிளான்ட் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து நேரா பிளட் டெஸ்ட் குடுத்துட்டு, நேரா பார்த்தீங்கன்னா பிளான்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 3 வீக்ஸாவே வந்து இந்த ஷாப் வந்து க்ளோஸ்லயே இருந்துச்சு. ஸோ போயிட்டு அதோட வேஸ்ட்டா வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நைட் வந்து வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தோம். ஸோ எப்போதுமே மார்னிங் தான் போறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கு இப்ப இங்க துபாய்லலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னாக்கா, டேல வந்து போவே முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால வந்து நைட்டு கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். போனோம் அப்படின்னாலே தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் வாங்குவேன். ஏன்னா அது நெறைய யூஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் கீரை, கருவேப்பிலை அந்த மாரி நெறையா கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். வாங்கிட்டு வந்து அதோட நைட்டு தானே வாங்கிட்டு வந்தோம். ஸோ வாங்கிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, கீரை, கருவேப்பிலை இதெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதில பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, தக்காளியும், வெங்காயம் மட்டும் தான். சரி அதான் நம்ம மறுநாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே வந்து சரி பார்த்து எடுத்து வைக்க போறேன். இதுல வந்து 1, 2 தக்காளி, வெங்காயம்லாம் கொஞ்சம் வந்து அடிபட்டா மாரி இருக்கும். சரி அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நல்லதா தனியா எடுத்து வச்சுட்டு, கொஞ்சம் அடிப்பட்ட தக்காளி, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் இதெல்லாம் வந்து உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இவ்வளவும் நம்ம வச்சுட்டு யூஸ் பண்ண முடியாது. நம்ம கறிலாம் வைக்க முடியாது உடனே. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன டிப்ஸு சொல்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து இந்த பட்டர் சிக்கனு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் டிக்கா மசாலா அந்த மாரிலாம் செய்றோம்ல, அதுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாலே, நம்ம வந்து 1 மாசம் இல்ல வீணாவாத இருக்கும். ஸோ அததான் வந்து நான் உங்கள்ட்ட எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க போறேன். அதுக்கப்புறம் பீஸாக்கு வந்து நம்ம சாஸ் வந்து கடையில தான் வாங்குவோம். ஸோ நம்ம வீட்லயே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்ப நீங்க பார்க்க போறீங்க. பீஸா சாஸ் செய்யறதுக்கு நான் வந்து ஒரு 1 1/2 கிலோ கிட்ட நான் வந்து தக்காளி போட்டிருக்கேன். அதிலேயே பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் மிளகாய் வந்து ஒரு 6 பீஸ் போட்டிருக்கேன் நானு. 6 மொளா போட்டிருக்கேன். இது நல்லா கொதிச்சு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தக்காளியில உள்ள அந்த தோல மட்டும் நம்ம உரிச்சு எடுத்துக்குவோம். இப்ப எல்லா தக்காளியும் தோல் உரிச்சதுக்கு அப்புறம், இதுலேருந்து ஒரு 4, 5 பீஸ் மட்டும் போட்டு நான் அரைச்சு எடுத்துக்க போறேன். அது கூடவே இந்த காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைச்சு ஒரு பேஸ்ட்டா எடுத்துக்கலாம். பாக்கி இருக்கிற அந்த 3 தக்காளிய பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணும்போது இந்த அடியில அந்த வேர் மாரி இருக்கு பார்த்தீங்களா? அத கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. ரொம்பவே இந்த வந்து பீஸா சாஸ் ரொம்ப வந்து நைஸா இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் பாதி வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாதிய பார்த்தீங்கன்னாக்கா மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பீஸா சாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5லேருந்து 6 பல்லு வந்து பூண்டு வந்து கட் பண்ணி சேர்க்கிறேன். இதுலயே வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல தக்காளி, அத சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த தக்காளி மொளகா இருக்குல்ல, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தேவையான உப்பு சேர்க்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆனியன்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ எல்லா ஆனியனும் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுலயே வந்து நம்ம தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அதுக்குள்ள வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல பீஸா சாஸ், அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. இத எடுத்து நம்ம அப்படியே பாட்டில்ல எடுத்து வச்சிட வேண்டியதுதான். ஸோ இப்போ பட்டர் சிக்கன் மசாலா செய்யறதுக்கு நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனாக்கா ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு பட்டர் சேர்க்கல. நான் வந்து ஆயில் சேர்த்து தான் வந்து ஆனியன் வதக்க போறேன். ஸோ ஆனியன் போட்டதுக்கப்புறம் அதில் வந்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 8 மிளகா கிட்ட நான் போட்டிருக்கேன். இது வந்து காரம் சுத்தமாகவே இருக்காது, கலருக்காக தான். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்க்குறேன். இதில் வந்து இஞ்சி, பூண்டு இது ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து ஜீரகம் தான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஒவ்வொரு பீஸ் மட்டும் சேர்க்குறேன். நிறைய கிடையாது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் கரம் மசாலா சேர்க்குறேன். கரம் மசாலா சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து முந்திரி தான் போடுறேன். ஸோ முந்திரி போடும்போது நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இப்போ முந்திரி போட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுக்கணும். ஸோ அதுக்குள்ளே வந்து இப்போ பீஸா சாஸும் வந்து நல்லா ஆறிடுச்சா, அதை வந்து நான் ஒரு பாட்டிலில் ஊற்றி எடுத்து வைக்க போகிறேன். இப்போ நான் எடுத்திருக்க பாட்டிலும் பார்த்தீங்கன்னாக்கா பீஸா சாஸ் வாங்கினது தான். இது வந்து இங்கே வந்து 18 கிராம்ஸ் கிட்ட நான் வாங்கினேன். ஸோ நம்ம வந்து வெங்காயம் தக்காளிலாம் கம்மியாக இருக்கும்போது இப்படி செஞ்சு வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து மசாலாவும் நல்லா ஆறிடுச்சு. ஸோ இப்போ ஆறின மசாலாவை பார்த்தீங்கன்னா நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். தண்ணிக்குன்னு எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காத நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம போன உடனே நமக்கு வந்து பட்டர் சிக்கன் வேணும், திக்கா மசாலா வேணும் அப்படின்னு கேட்டாக்கா டக்குன்னு அவங்க எப்படி செஞ்சு கொடுப்பாங்கன்னா ஆல்ரெடி ரெடி பண்ணியே வச்சுருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நான் ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஸோ நல்லா ஐஸ் கட்டியாக இருக்கு. நான் அதுலேயும் எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்போ இந்த மசாலா வந்து நம்ம கவரில் போட்டு எடுத்து வச்சிடலாம். நான் வந்து 4 போர்ஷனாக நான் வந்து எடுத்து வைக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு 1 மாதம் வரைக்கும் வரும். வாரத்துக்கு 1 நாள் எனக்கு செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் டிக்கா மசாலா செய்யறதுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். அதில் வந்து ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சைட் பை சைடு வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு பட்டர் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறேன், கலருக்காக தான். ஸோ மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல மசாலா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஆனியனும் நல்லா வதங்கிடுச்சு. அதில் கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்கா வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் நான் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து இதில் ஃப்ரெஷ் க்ரீம் தான் சேர்க்குறேன். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து கஸ்தூரி மெத்தி சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா சூப்பரான சிக்கன் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா வந்து ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டக்குன்னு செஞ்சிட்டோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்போதுமே வந்து ஒரே விலையாக இருக்க மாட்டேங்குது தக்காளி வெங்காயம்லாம். சம்டைம் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் ரொம்பவே காசு கூடவாக இருக்குது. நீங்கள் வந்து கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அப்பப்போ நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். இப்போ சைட் பை சைடு வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பன்னீரை நம்ம சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட நான் வந்து சுகர் தான் சேர்க்குறேன். சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மெத்தி சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா ரொம்பவே சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. இது வந்து பையனோட ஃபேவரெட்னே சொல்லலாம். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நான் என்னோட ஹஸ்பண்ட்லாம் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டோம். ஸோ நாங்கள் வந்து சிக்கன் டிக்கா மசாலா தான் சாப்பிட போகிறோம். இன்னைக்கு எங்களோட டின்னர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு. நீங்கள் இந்த மசாலா வச்சு ரொம்பவே ஈஸியாக குயிக்காக வந்து செஞ்சு முடிச்சிடலாம்.
இன்னைக்கு நான் வந்து சப்பாத்தி தான் போட்டிருந்தேன். ஸோ இந்த சப்பாத்திக்கும், அதுக்கப்புறம் சிக்கன் டிக்கா மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு வந்து நான் இத வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க. கார்லிக் பிரெட்டும் நான் எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட்டு. நானும் என்னோட ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா, கார்லிக் பிரெட் தான் சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபரானுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா, ஹார்டாக்ஸ் இந்த மாரி போட்டு பீஸா செஞ்சாக்கா அவனுக்கு பிடிக்கும். ஸோ அதனாலேயே அவனுக்கு வந்து ஹார்டாக்ஸ் செஞ்சு குடுத்தாச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் மார்க்கெட்லேருந்து வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து வாட்டர் மெலன் ஜூஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபத்தாயர். இப்படி தான் எங்களோட டின்னர் போச்சு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.